ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பலருக்கும் பணம் ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. பலவிதமான செலவுகளில் தங்களோட பணத்தை இழந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடுறதுன்னே தெரியாது. ஒவ்வொரு மாதமும் ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். நாம் எதற்காக பட்ஜெட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குடும்பத்தில் நமக்கு வர்றது ஒரே ஒரு இன்கம் தான் வருது, அல்லது 2 இன்கம் வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப அந்த இன்கம்மை நம்ம எப்படி பிரயோஜனமாக நம்ம செலவு பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துல பணத்தை குறைச்சிக்கலாம், எந்த இடத்துல செலவுகளை கூட்டிக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம இந்த ஒரு பட்ஜெட் டூல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூச்சரில் உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் டூல்ஸ் ஓதவும். இந்த டூல்ஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் விளக்க போகிறேன். இந்த எக்ஸல் ஃபைலோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோல்டரில் காப்பி பண்ணிங்க, அல்லது உங்களோட கூகுள் டிரைவில் நீங்கள் காப்பி பண்ணிங்க, அல்லது உங்கள் பிசியில் லோக்கலாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயிலை போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி உங்களோட முதலீடு இருக்குது என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை பாருங்கள். நாம் இப்போ அந்த எக்ஸல் ஃபைல் சம்மந்தமாக பட்ஜெட்டில் நம்ம எப்படி நம்ம செலவு பண்ணுறோம், என்னென்ன விஷயங்களை என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அது சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த பட்ஜெட் எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோவில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங், அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் முதலீடு பண்ணுறவராக இருந்தால் அதற்கான எஸ்ஐபி என்ன மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க, உங்களோட யாரோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, ஹஸ்பண்டோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கா அல்லது ஒய்ஃபோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயங்களை போடுங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டை போடுங்க. எந்த டயத்தில் எந்த டேட்டில் உங்களுக்கு முதலீடு நீங்கள் எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் இங்கே கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் நம்ம பண்ண போகிறது நம்ம பண்ணுற செலவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நவம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் உள்ள அந்த ஒரு வருடத்துக்கு உள்ள அந்த டீட்டெயில் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. உதாரணமாக நீங்கள் மாதம் க்ரோசரி செலவாக மளிகை ஜாமான் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. இந்த கோலம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் போட போகிறது பட்ஜெட். அதாவது பட்ஜெட்டுனா உதாரணமாக மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நான் க்ரோசரிக்கு ஒரு 5000 ரூபாய் நான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நவம்பர் மாதத்தில் ஒரு அசம்ஷனாக நீங்கள் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் கொடுங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில் வேண்டாலும் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலை போட்டு நீங்கள் அதை கூட அந்த ஃபார்முலா கூட நீங்கள் நினச்சிக்க முடியும். உதாரணமாக நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 4000 ரூபாய் நமக்கு செலவாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அல்லது 4500 ரூபாய் செலவாகுது அப்படின்னு நம்ம போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொடுத்துருக்கிறது பட்ஜெட் 5000. நம்மளோட டோட்டல் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். சப்போஸ் நீங்கள் ரெண்டல் பேமெண்ட்டில் நீங்கள் கொடுக்குற, அதாவது நீங்கள் ரெண்டல் கொடுக்கும் நபராக இருந்தால் அந்த ரெண்டல் அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு 7500 அப்படிங்கிற அளவுக்கு நான் போடுறேன். அந்த 7500ங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதுலேயும் 7500 தான் நம்ம செலவு பண்ண போகிறது. ஸோ நம்மளோட ரெண்டுமே இப்போ டேலி ஆகுது, பட்ஜெட்டும் டேலி ஆகுது, அதே மாதிரி நமக்கு பண்ணுற செலவும் இங்கே டேலி ஆகுது. அதற்கு அடுத்தது பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு 2500 ரூபாய் மாதம் மாதம் நம்ம ஸ்கூல் ஃபீஸை செலுத்துறதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லாதனால இதுலேயும் 2500 ரூபாய் நான் போட்டுக்கிறேன். அதற்கு அடுத்தது மில்க் வாங்குறதுக்கு ஒரு 2000 ரூபாய் மாதம், ஒரு லிட்டர் மேனு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், 1950 ரூபாய் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இதில் ஒரு 50 ரூபா நமக்கு குறைஞ்சிருக்கு. அடுத்தது மெய்டு, அதாவது வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு வீட்டில் வேலை செய்து கொடுக்குறதுக்கு நபர்கள் வரலாம். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நான் 1000 ரூபாய் அப்படிங்கிறத போடுறேன். நீங்கள் கொடுக்குறத பொறுத்து இருக்குது. எய்தர் மேபி இப்போ சில வேலை மாத்திரம் வாங்கிட்டு விடுறவங்க இருக்காங்க, அல்லது சில பேர் ஃபுல்லாக அவங்கள வச்சு மெய்டை ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. 1000 ரூபாய்க்கு குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாய் நம்ம வீட்டில் வேலை செய்கிற நபர்களுக்கு நம்ம கொடுக்குறத நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது கேஸுக்கு நம்ம ஒரு 1200 ரூபாய் மாதம் நம்ம ஒதுக்கிக்கலாம். ஆனால் இப்போ கேஸோட ப்ரைஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நம்ம ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு தெரியும். மாதம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000லேருந்து ஒரு 3000 ரூபாய் செலவாகும். ஒரு 3000 ரூபாய் அப்படின்னு போட்டுக்கலாம், அல்லது 2500 ரூபாய் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அன்னைக்கு மாதத்தில் என்ன நீங்கள்
பே பண்ணீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் போடுங்க. குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது கூட இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இதில் வந்து 3000 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஒரு ரூ. 500 கூட போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது டெலிஃபோன் அப்புறம் டேட்டா. இதில் வந்து மொபைல் அதுக்கப்புறம் டேட்டா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதம் வந்து ஒரு ரூ. 500 செலவாகுது அல்லது ஒரு ரூ. 400 செலவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம் பட்ஜெட்டில். ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு ரூ. 250 நீங்கள் செலவு பண்ணுறதா எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தது வைஃபை கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வீட்டுகளுக்கு வந்து பெரும்பாலானவங்க வந்து ரூ. 700 வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரூ. 700 நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது இதற்கு மேலே நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் இப்படிப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு ரூ. 1000 சப்போஸ் அப்படி இருக்குங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ரூ. 800 இதில் செலவு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஃபியூலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் நீங்கள் வந்து ஒரு ரூ. 2000 வந்து பெட்ரோலுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நபராக இருக்கும் பட்சத்தில் வந்து 2000 போட்டுங்க, அல்லது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அந்த டீட்டெயில் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு ரூ. 1500 அல்லது ரூ. 1800 எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் பைக்கில் ஏதாச்சும் அல்லது காரில் ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த தொகையை கூட நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். அடுத்தது மந்த்லி வந்து நம்ம எவ்வளோ ஃபேமிலியோட வெளியில் போகிறோம் வர்றோம், ஒரு அவுட்டிங் ஒரு ரிலாக்ஸ்க்காக எங்கேயாச்சும் ஃபேமிலி அழைச்சிட்டு வெளில போகிறதுல அட்லீஸ்ட் ஒரு ரூ. 2000 மாதத்துக்கு நம்ம ஒரு செலவு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு 2000 அப்படிங்கிறது இங்கே பட்ஜெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மாதம் வந்து இவ்வளோ தான் நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரூ. 1500 கூட செலவு பண்ணலாம், அல்லது ரூ. 2500 கூட போகலாம். எவ்வளோ வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கங்க. அடுத்தது சப்போஸ் ஏதாச்சும் மெடிசன் சம்மந்தமாக எதுவும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு ரூ. 500 மந்த்லி ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஜுரம் காய்ச்சல் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு செலவு ஒரு ரூ. 500 ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் பைக் அல்லது காரை நீங்கள் க்ளீன் பண்ண விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் வந்து சுகர் ஸ்ட்ரிப்பு, அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் கார் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐயோட அமௌண்ட்டை நீங்கள் போடலாம். சப்போஸ் உதாரணமாக நீங்கள் கார் வாங்கியிருக்கும் பட்சத்தில் அதோட தொகை என்னமோ ஒரு ரூ. 10,000 நீங்கள் வந்து காருக்கு இஎம்ஐ செலுத்தணும் அப்படிங்கிற சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த தொகையும் வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதற்கு அடுத்தது சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஹோம் லோன் அல்லது இஎம்ஐ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். நாம் இதில் வந்து ஜஸ்ட் அதையும் ஒரு 10,000 நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது மந்த்லி நம்ம வந்து இந்த தொகையை நம்ம செலவு பண்ண போகிறோம். அதனால் அதையும் நம்ம இதில் என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அதேமாதிரி டூ வீலர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மாதம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு ரூ. 5,000 நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி அந்த டீட்டெயிலையும் நாம் இதில் என்ன பண்ண போகிறோம், 5,000 இதுலேயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதற்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் இல்லாத செலவுகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள், இல்லாட்டி பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராக போட்டிருக்க பட்ஜெட் வந்து நமக்கு வந்து ரூ. 53,000 வந்து நமக்கு பட்ஜெட்டில் தேவைப்படுது. நமக்கு கையில் வந்து நம்ம பண்ணுற செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 51,200 நம்ம செலவு பண்ணுறோம். இதை வந்து இப்படி தான் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 2வது ஷீட்டில் வந்து பட்ஜெட்டிங் அப்படிங்கிற இந்த ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் என்னென்ன என்ட்ரு பண்ணோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நவம்பர் மாதத்தில் நமக்கு எக்ஸ்பென்ஸை காட்டிடும். இதில் வந்து நம்ம வந்து ப்ளூ கலரில் இருக்கிற காலம் மாத்திரம் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது வந்து எசென்ஷியலா அல்லது நான் எசென்ஷியல் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இதில் வந்து நம்மளோட மந்த்லி இன்கம் நீங்கள் போடணும். உதாரணமாக நம்ம வந்து நமக்கு மாதம் ஒரு 70,000 நமக்கு மந்த்லி இன்கம் வரும் பட்சத்தில், ஏன்னா ஒரு 50,000 நம்ம செலவு பண்ணும் பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு 70,000 இன்கம் இருக்கலாம், அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்கம் வந்து 70,000 இங்கே ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து எல்லா மாதத்துலையும் இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்பியர் ஆகிடும். டோட்டல் வந்து ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது சம்மந்தமாக இங்கே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பண்ணுற இந்த மந்த்லி செலவுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் தொகை இருக்குது, இந்த 18,000 வந்து நம்மள்ட்ட மிச்சம் இருக்குது. நீங்கள் 70,000 இந்த 51,200 நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இங்கே காட்டும். அதற்கு அடுத்தது சப்போஸ் உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாச்சும் பணம் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மந்த்லி செலவுக்கு வந்து ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் அந்த செலவையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 5,000 அல்லது 10,000 நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த காலம் நீங்கள் ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஷீட்லேயும் வந்து இந்த எல்லா கோலத்துலையும் ஆட் ஆகும். ஏன்டா இது வந்து ரிப்பீட்டடாக நடக்க போகிறது. ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன நம்ம செலவு பண்ணுறோமோ அது எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பிள்ளையரோட படிப்புக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, மாதம் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக நீங்கள் எய்தர் இங்கே வேண்டாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், அல்லது இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்து பசங்களோட
படிப்புக்கு வந்து நம்ம இதில் எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்கூல் ஃபீஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரூ. 2500 வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஆட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பட்ஜெட்டிங்கில் வந்து இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ரூ. 2500 வந்து நம்ம பிள்ளையோட எஜுகேஷனுக்கு வந்து மாதம் மாதம் நம்ம செலவு பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா மாதமும் இது வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதற்கு அடுத்தது ஹோமோட வீட்டோட ரெண்ட்டு அல்லது அடுத்தது வந்து இஎம்ஐ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ரெண்ட் வந்து 7500 அப்படிங்கிற அந்த தொகை இங்கே நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து இந்த ரெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து இந்த ஹவுஸ் ரெண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஏன்டா இதில் வந்து நம்ம பட்ஜெட்டிங்கில் ஆட் பண்ணதுனால வந்து எகெயின் நம்ம ஒவ்வொரு தரையும் இதில் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து எந்த மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. அதனால் வந்து இது வந்து கண்டினியூஸாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மாதம் மாதம் ஃபிக்ஸடாக ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது மாதம் மாதம் வேறு எதுக்காச்சும் நீங்கள் சீட்டுக்கு நீங்கள் பணம் செலுத்தலாம் அல்லது கோல்டு சீட்டு இப்படி ஏதாச்சும் தேர்ந்தெடுந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இது மாதம் மாதம் வரப்போகிறது கிடையாது. அன்லஸ் வந்து நீங்கள் மந்த்லி பேமெண்ட்டில் சூஸ் பண்ணியிருந்தால் அதை வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. என்பிஎஸ்சில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் இதில் ஆட் பண்ணுங்கள். ரூ. 1000 அல்லது என்ன நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாத இருக்கும் பட்சத்தில் அதை டீல் பண்ணிவிடுங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஃபியூச்சருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, உங்களோட எதிர்காலத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் போடலாம். ஸோ இது இந்த 3 காலம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்காக உள்ளது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் இதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெகுலர் எக்ஸ்பென்ஸில் வந்து நான் வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சுன்னா நான் இதை டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து இந்த பட்ஜெட்டிங்கில் இருக்கிறதுனால வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிடும். உதாரணமாக வந்து நான் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு ரூ. 3000 நான் மாதம் அதில் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்ற நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது பிள்ளையோட எஜுகேஷனுக்கு ஒரு ரூ. 1000 அடுத்தது பிள்ளையோட மேரேஜுக்கு வந்து ஒரு ரூ. 1000 நீங்கள் சேவ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் என்டர் பண்ணலாம். 1000 கிடையாது, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து அதுக்குள்ளே நான் வர்றதுக்காக வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஷேர் ஏதாச்சும் நீங்கள் மாதம் மாதம் முதலீடு பண்ணுறவராக இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரூ. 2000 மாதம் மாதம் ஷேரில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்ற நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது சப்போஸ் பேங்க் டெபாசிட் ஆர்டி ஏதாச்சும் கட்டுறவராக இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சப்போஸ் ரூ. 2000 நீங்கள் வந்து ஆர்டி கட்டுறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயிலும் இதில் ஃபில் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி வர்ற நம்மளோட இன்கம் 70,000 நமக்கு வந்து மாதம் இருக்கிற கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 65,200 இருக்குது. இதில் சர்ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 4,800 வந்து நமக்கு சர்ப்ளஸாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து கூடுதலாக கையில் இருக்கிற தொகை பார்த்தீங்கன்னா ரூ. 4,800 வந்து நமக்கு அதிகமாக நம்ம கையில் இருக்குது. இது அதற்கு அடுத்தது இருக்கிற மாதத்துலனா பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதத்தோட டீட்டெயில் இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்னென்ன நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் ஷீட்டில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த கோலத்தில் வந்து நீங்கள் எதையும் மாற்றிடாதீங்க, மேலே இருக்க எதையுமே நீங்கள் மாற்றிடாதீங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து இதிலலாம் வந்து எக்ஸல் ஃபார்முலா இருக்கிறதுனால வந்து இதை நீங்கள் மாற்றிடாதீங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணுங்கள். அதேமாதிரி டோட்டலையும் எதையும் மாற்றிடாதீங்க, ஏன்னா இது எல்லாத்துலேயும் வந்து ஃபார்முலா இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேஷ்போர்டில் பார்க்குறப்ப வந்து உங்களோட செலவு எப்படி, உங்களோட கமிட்மெண்ட் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ செலவு பண்ணுற தொகை போக நம்ம கையில் வந்து மிச்சம் இருக்குது. அந்த மிச்சமாகிற தொகை வந்து நம்ம வேறு எப்படி நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிதாக இது உதவும் நம்புகிறேன். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்ஐபி டீட்டெயில் இங்கே போடலாம். உதாரணமாக யூடிஐயோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இதில் வந்து நீங்கள் ஹஸ்பண்டுன்னு போடுவோம், ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் பேரில் இருந்துச்சுன்னா ஒய்ஃப் பேரில் போட்டுங்க. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, ரூ. 3000 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன டேட்டு அந்த டேட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது எத்தனை ஃபண்ட் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக தான் நான் வந்து இந்த தொகையை வந்து நான் வந்து பட்ஜெட்டிங்கில் உள்ளே நான் கொண்டு போகல, அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக வந்து நான் அதை வந்து சிம்பிளாக வச்சுருக்கேன். இந்த டீட்டெயிலே போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து நீங்கள் ஃபார்முலாவோட நீங்கள் இணைச்சிக்கலாம். அதில் வந்து இந்த இடத்துல வந்து சீக்கோலன் போட்டு நீங்கள் அந்த எக்ஸலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதன் மூலம் மாதம் நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களாட்ட எவ்வளோ தொகை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்களே வந்து எந்த செலவுகளை வந்து நீங்கள் பட்ஜெட் போட்டு அதில் எவ்வளோ தொகை வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்கள் குறைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த எக்ஸல் ஷீட் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸல் ஷீட்டாக இருக்குது. நம்ம
பலவிதமான விஷயங்கள வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து, உங்களுக்கு புரோஜனமா இருக்கிற விஷயங்கள வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில வந்து என்டர் பண்ணி இந்த வீடியோவ வந்து குடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த பட்ஜெட் வந்து உதவும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்லயும் வந்து நீங்க ஒரு ஒளியேற்ற நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இதே மாரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டேக் கேர். பாய்.